ஒரு காக்கா அதோட வாழ்க்கையில ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு கொக்கு பாக்குற வரைக்கும். அது கொக்கு கிட்ட, கொக்கே, நீ வெள்ளையா எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்லுச்சான். கொக்கு சொல்லுச்சான், நானும் நான் தான் அழகுன்னு இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு கிளிய பாக்குற வரைக்கும். அந்த கிளிய பாத்தியா? 2 வண்ணங்கள்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லுச்சான். அந்த காக்கா கிளி கிட்ட போய் கேட்டுச்சான். அதுக்கு கிளி சொல்லுச்சான், நானும் சந்தோஷமாத்தான் இருந்தேன் மயில பாக்குற வரைக்கும். உடனே காக்கா மயில் இருக்கிற ஒரு மிருகக்காட்சி சாலைக்கு போய் பாத்துச்சான். அங்க மயில பாக்குறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருந்துச்சான். காக்கா மயில் கிட்ட சொல்லுச்சான், உன்னை பாக்குறதுக்கு தான் எத்தனை பேர் நிக்கிறாங்க. ஆனா என்னை பார்த்தாலே முகத்தை திருப்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியானவள்னு சொல்லுச்சான். மயில் சொல்லுச்சான், அட போப்பா, நீ வேற. இவ்ளோ அழகா இருக்கிறதுனாலதான் நான் இந்த சிறையில இருக்கேன். நம்ம ஒரு காக்காவா இருந்திருந்தா சுதந்திரமா சந்தோஷமா பறந்து ஜாலியா இருந்திருக்கலான்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லுச்சான். இந்த காக்காவ போல நம்மளும் எப்பவும் நம்மள மத்தவங்களோட ஒப்பிட்டு கவலைப்படுறோம். இறைவனுடைய படைப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் உயர்ந்தவைதான். கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை மதிக்கணும், அதுக்காக சந்தோஷப்படணும்.